வணக்கம். மார்க்கெட் இன்னைக்கு சுமாராக இருந்துச்சு. என்னடா சுமாராக இருந்துச்சு? 460 பாயிண்ட் இன்ட்ராடே ஸ்விங், டு பி வெரி ப்ரிசைஸ் 457 பாயிண்ட்ஸ் இன்ட்ராடே ஸ்விங் பேங்க் நிஃப்டி. அண்ட் நிஃப்டி வந்து 114 பாயிண்ட்ஸ் ஸ்விங்கு. அப்புறம் என்னடா சுமாருன்னு சொன்னால் நிறைய விஷயம் இருக்குது. ஆக்சுவலாக சொல்ல போனால் நல்ல பாசிட்டிவாக இருக்குதுன்னு தான் நம்ம சொல்லணும். அண்ட் நிஃப்டி வந்து இன்றைக்கி நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் -42, ஸ்பாட் வந்து +7 தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஜஸ்ட் நெக் டு நெக்கில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு. பட் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் வந்து 42 பாயிண்ட்ஸ் மைனஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி 6.15 6 பாயிண்ட் மைனஸில் இருந்துச்சு. ப்ரீமியம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நிஃப்டி வந்து 16.75 பாயிண்ட்ஸ் வந்து மைனஸில் இருக்குது, டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. ரைட். அண்ட் இவ்வளோ நாள் நம்ம வந்து ப்ரீமியம் சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. ஆல்மோஸ்ட் 17 பாயிண்ட்ஸ்னு எடுத்துங்களேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 65.75 பாயிண்ட்ஸ் டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. ரெண்டுமே வந்து டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. அது வந்து கரண்ட் மந்த் ஃபியூச்சர்ஸ். அடுத்த மந்த் ஃபியூச்சர் சூப்பராக இருக்குது. ஆல்மோஸ்ட் 102 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியமில் இருக்குது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 225 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியமில் இருக்குது. ஸோ இல்யூஷனில் இருக்குது. ஸோ ரோல் ஓவர் நடக்குதுல்ல. ஆல்மோஸ்ட் ஃப்ரைடேலேருந்தே நீங்கள் வந்து ரோல் ஓவர் நம்ம எதிர்பார்த்துருக்கலாம். நேற்றே வந்து ஆச்சு, இன்றைக்கும் வந்து ஆகிட்டுருக்கு. ஸோ இட்ஸ் அ ஹெல்தி ரோல் ஓவரில் போயிட்டுருக்கு. ஸோ கரண்ட் மந்த் ஃபியூச்சர்ஸை எக்ஸிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மந்த் ஃபியூச்சர்ஸில் வந்து என்டர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மார்க்கெட் நிஜமாகவே இப்போதைக்கு ப்ரீமியமில் இருக்குது. நம்மளோட இலக்கு 25,420 40 அந்த ரேஞ்சு. அங்கே போனதுக்கப்புறமா என்ன பண்ணுதுன்றது நம்ம பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டி இன்றைக்கும் வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணல. எக்ஸப்ட் ஃபார் இன்றைக்கி வந்து ஆர்பிஎல் வந்து மேலே தூக்கி காட்டிச்சு. நம்ம சியூபி நம்ம ஒரு ஆள் வந்து மேலே தூக்கி காட்டிச்சு. பட் அது வந்து இல்யூஷன் தான். ஐசிஐசிஐ ரைட், அதுக்கான இலக்கு வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஜோஹோ மீட்டிங்லேயே நம்ம வந்து அது சார்ட்டை போட்டு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதோட இலக்கு சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 1300 ரேஞ்சில் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சொல்கிறது எஜுகேஷன் பர்பஸ்க்கோசரம் நான் கொடுத்துருக்குறேன். சார்ட் பேட்டர்ன்ஸில் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணுங்களேன். ஸோ கரண்ட் ப்ரைஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5-6% வந்து அப் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது கரண்ட் லெவல்லேருந்து. ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி வந்து ஒரு 6-7 ஸ்டாக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி கொஞ்சம் மானத்தை வந்து காப்பாற்றினதை வந்து ஃபைனான்ஸ் செக்டர், ஆர்இசி ஆகட்டும், பிஎஃப்சி ஆகட்டும், இதெல்லாம் போட்டு மிதின்னு மிதிச்சிருந்தாங்க லாஸ்ட் ஃபியூ டேஸாகவே. இப்போ லாஸ்ட் 2-3 டேஸாக வந்து இதெல்லாமே ரிவர்ஸ் ஆகிட்டுருக்கு மே சைடில். ரைட். ஸோ டவுன் வந்தது இப்போ ரிவர்ஸ் ஆகிட்டுருக்கு. அதை வந்து ஆர்இசி எடுத்துங்க, பிஎஃப்சி எடுத்துங்க, சோலா ஃபைனான்ஸ் எடுத்துங்க, இவங்களாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஸ்டாக் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்த ஸ்டாக்கு அண்ட் ரொம்ப மாதமாக ஆல்மோஸ்ட் 8 மந்த்ஸாக எவ்வளோ 8 மந்த்ஸாக வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்துச்சு. நீங்கள் வந்து வீக்லி சார்ட்டோ மந்த் சார்ட்டோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 மந்த்ஸாக வந்து கன்சாலிடேட் பண்ணிகிட்ருக்கு. அது முக்கியம் கிடையாது. சரியா? இன்றைக்கி க்ளோஸ் ஆன லெவல் வந்து 1716 அந்த ரேஞ்சு. அதுக்கான இமீடியட் இலக்கு அரௌண்ட் 1800 பக்கமாக இருக்குது. பஜாஜ் ஃபின்சர்வ் தான் நான் பேசுகிறது. பட் இந்த ஷார்ட் டேர்ம் டார்கெட்லாம் நீங்கள் ஆசைப்படாதீங்க. ஏன்னு சொன்னால் நம்ம 8 மந்த் கன்சாலிடேஷன் பற்றி நம்ம பேசுகிறோம். ஒன்று. ரெண்டாவது, இந்த 8 மந்த் கன்சாலிடேஷன் வீக்லி பிரேக் அவுட், மந்த்லி பிரேக் அவுட் நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி வந்து அது ஒரு புல்லிஷ் கேண்டில் கொடுத்துருக்கு. நேற்றே வந்து ஒரு மாதிரி கேண்டில் கொடுத்துச்சு. இன்றைக்கி வந்து அதோட பெட்டர் கேண்டில் கொடுத்துருக்கு, வால்யூமோட கொடுத்துருக்கு. அண்ட் மிக விரைவில், மறுபடியும் நான் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, மிக விரைவில் நியூ ஆல் டைம் ஹை டச் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 3.5 இயர்ஸாக வந்து கன்சாலிடேட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ஜோன் ப்ரைஸ் அப்படியே மெதுவாக தான் சரிஞ்சு வந்துச்சு. ஆனால் 3.5 வருஷம் பெயின், அந்த பெயினை வந்து இந்த தர உடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ப்ராபப்ளி பஜாஜ் ஃபின்சர்வை வந்து மனசில் ஞாபகம் வச்சுங்க. அடுத்த ஒரு 3 to 6 months வியூ மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பை பண்ணிங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. சார்ட்டை நீங்கள் பாருங்கள், டேட்டாஸ் பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணுங்கள். ரைட். நியூ ஆல் டைம் ஹை அடுத்த ஒரு 3 to 4 months இல்லை 5 monthsல போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று, ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிங்க. இது பஜாஜ் ஃபின்சர்வ். இன்றைக்கி 2 ஸ்டாக்கை பற்றி பேசணும். மூணாவது வந்து வேதாந்தா நல்லா இருக்குது. அண்ட் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாமே. இன்னும் 2 ஸ்டாக்கை நம்ம ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள், நம்ம
டிஸ்கஸ் பண்ணலாம் இன் பிட்வீனில். இன்றைக்கி வந்து செக்டார் வைஸ் நம்ம பேசணும். அதர் தென் ஃபைனான்ஸ் செக்டர் அண்ட் பேங்கிங்கில் ஒரு சின்ன 2-3 ஸ்டாக்கு, இவங்கள தவிர ஒன்று மற்றவங்களாம் வந்து அப்படின்ற லெவலில் தான் இருந்துச்சு. ஆட்டோ செக்டாரில் தெர் இஸ் சம்திங் விச் இஸ் குக்கிங். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மாருதி வந்து ஓகே பாசிட்டிவில் இருந்துச்சு. பட் ஆட்டோ செக்டாரில் சம்திங் சீரியஸ்லி இஸ் குக்கிங். ஏன்னு சொன்னால் ஒரு கான்ட்ரவர்சி ஓடிட்டுருக்கு. மேனுஃபேக்சர்ஸ் எல்லாம் வந்து டீலர்ஸ்ட்டை வந்து டம்ப் பண்ணுறாங்க, ரைட்? அண்ட் டீலர்ஸ் வந்து எங்களால் தாங்க முடியல, ஏற்கனவே 2-3 மாதத்துக்கான ஸ்டாக் கையில் வச்சிட்ருக்கோம். அண்ட் மேனுஃபேக்சரிங் சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது, அது வந்து பொய்யான டேட்டா. டீலர்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அவங்க வந்து சொல்கிறாங்க க்ளோஸ் அபவுட் 60-70,000 கோடி வந்து இதில் மாட்டிகிட்டு இருக்கு அமௌண்ட்டு. ஏன்னா அதெல்லாம் பேர்டன் வந்து டீலர்ஸ் மேலே இருக்கும். காசு அவங்க வாங்கிடுவாங்க, டீலர்ஸ் வந்து வட்டி கட்டிகிட்டு இருப்பாங்க. எல்லாம் பேங்க்கில் இருந்தானே லோன் எடுக்கிறாங்க. அதே மாதிரி மேனுஃபேக்சர் சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது, ஒரு 35,000 to 40,000 crores தான் வந்து டீலர்ஸ்ட்டை வந்து ஹோல்டிங்ஸ் இருக்குன்றது. மேனுஃபேக்சர் சைட்லேயே நம்ம எடுத்துக்கலாமே, 40,000 கோடின்றது பெரிய அமௌண்ட்டு ஒன்று. ஸோ தட் மீன்ஸ் தெர் இஸ் அ பேக்லாக். இன்வென்ட்ரியில் வந்து ஹெவி இன்வென்ட்ரிஸ், ப்ரொடக்ஷன்ஸ் ஹெவியாக நடந்திருக்கு, டீலர் சைடுக்கு தள்ளி விட்றாங்க. டீலர் சைட்லேருந்து சேல்ஸ் போக மாட்டேங்குது. இந்த தடவை தீபாவளி வருது, நவம்பர் மாதம் இருக்குல்ல, தீபாவளி வருது, அடுத்தது ஏதோ நேற்று கிருஷ்ண ஜெயந்தி முடிஞ்சிச்சு, அடுத்தது பிள்ளையார் சதுர்த்தி, வரிசையாக வரும் உங்களுக்கு, நவராத்திரி வரும். ஸோ இந்த சமயத்தில் எல்லாமே வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எப்படி நம்ம வந்து பொங்கலுக்கோ புது வருஷத்துக்கு நம்ம வந்து நிறைய இது வாங்குவோமோ, அது மாதிரி நார்த்தில் வந்து எதுவுமே இருந்தாலும் மேக்ஸிமம், ரைட், லக்ஷ்மி பூஜா தீபாவளிக்கு முந்தின நாள் தான் வந்து நிறைய பர்ச்சேஸ் நடக்கும். அண்ட் அது வந்து ஒரு ஆஸ்பீஷியஸ் பையிங்கிறது அவங்களோட ஒரு கணிப்பு. ஸோ ஞாபகம் வச்சுங்க, அந்த சமயத்தில் வந்து சேல்ஸ் பிக்கப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஒன்று. ரெண்டாவது டிஸ்கவுண்ட்ஸ் வந்து ஹெவியாக போகும். ஸோ இது ரெண்டுமே மனசில் ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஆட்டோ செக்டர்ஸை ஒரு டேஞ்சர் ஜோனில் லெவலில் நீங்கள் வச்சிங்க. டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூ ஹை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இதுவும் மனசில் வச்சிங்க. ஸோ இது கதை முடிஞ்சிச்சு. இன்னொன்று, ஐபிஓவில் இருக்கிற பைத்தியகாரத்தனமான விஷயம் நடக்குது. அண்ட் எஸ்பெஷலி நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் எஸ்எம்இ செக்மெண்ட்டில் வந்து பெருசாக வந்து என்ன சொல்கிறது, கண்காணிப்பு இல்லாத போயிட்டுருக்கு. நிறைய பேர் இன்றைக்கி டேட்டில் வந்து மார்க்கெட்டில் ஆக்டிவாக இருக்கிறவங்க வந்து ஃப்ரெஷர்ஸ், ரைட்? ஃப்ரெஷர்ஸ்னால் இந்த 2020 கொரோனா வந்த சமயத்தில் மார்க்கெட்டுக்கு உள்ளே வந்தவங்க, இவங்க எல்லாருமே வந்து செம்ம ப்ராஃபிட்டில் உட்காந்துட்ருக்காங்க. இன்வெஸ்டர்ஸ், ட்ரேடர்ஸ் பற்றி நான் பேசல, இன்வெஸ்டர்ஸ் வந்து செம்ம ப்ராஃபிட்டில் உட்காந்துட்ருக்காங்க. எல்லாத்துக்கும் கொம்பு முளைச்சிட்ருக்கு. நேற்று வந்து ஒரு எஸ்எம்இ எல்லா பேப்பர்லேயும் வந்துச்சு, நிறைய பேர் பேசியிருப்பாங்க. ஒரு எஸ்எம்இல ஒரு பைக் டீலர், ரைட், யமாவோட பைக் டீலர், அவங்க வந்து ஐபிஓக்கு வராங்க. அவனோட சொத்து மதிப்பே ஞாபகம் வச்சுங்க, அவனோட சொத்து மதிப்பே 1.5 கோடி ரூபா தான். மொத்தமாகவே 2 ஷோரூம் வச்சுருக்கிறாப்புல, 8 எம்ப்ளாயீஸ் இருக்குது. அவங்க வந்து பப்ளிக் இஷ்யூ வராங்க. எவ்வளோக்கு வராங்க? 31 கோடிக்கு வராங்க. எப்படி? 31 கோடிக்கு வராங்க. கூத்து அது கிடையாது, அதுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் 2700 கோடி பக்கமாக வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வருது. நினச்சி பாருங்கள், அவன்கிட்ட இருக்கிறது வந்து 1.5 கோடி ரூபா சொத்து, சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ வருது? 2700 கோடி ரூபாய்க்கு வருது. என்ன கணக்குன்னு தெரியல. டெஃபினட்டாக யாராக இருந்தாலும் பப்ளிக் இஷ்யூ நீங்கள் போகிறீங்கனால் பார்த்து என்ன பண்ணணும், யாருன்றது அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு கம்பெனி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 90s ஒரு சர்தார்ஜி ஜோக் ஒன்று இருக்குது. அந்த வீடியோஸ் நான் முடிஞ்சால் வந்து லிங்க் கொடுக்குறேன், யூடியூப்பில் இருக்குது. இந்த பானிபூரி விற்கிறவங்க இருக்காங்க தெரியுமா, அந்த பானிபூரி கதையை வச்சுட்டு ஒரு பப்ளிக் இஷ்யூ, அப்போ நாளைக்கு இவன் கூட பப்ளிக் இஷ்யூ வரலான்னு சொல்லி ஒரு கிண்டலாக பேசுவாப்பில். அப்படின்னா அவங்க ஊன்னுவாங்க. அப்போ பானிபூரிக்கு வந்து பிபி வாட்டர் பால்ஸ்ன்றது கம்பெனி பேரை வச்சு பப்ளிக் இஷ்யூ வருவாங்க. ஸோ இது மாதிரி போய் மாட்டிக்காதீங்க. இது வந்து பழைய கதை. அண்ட் அதில் போய் மாட்டிக்காதீங்க. எஸ், ஸ்டாக் மார்க்கெட்டில் ஹெவி ஸ்கேம்ஸ் நடந்துகிட்ருக்கு. நிறைய பேர் ஏமாற்றிட்டுருக்காங்க. டிப்ஸுன்ற பேரில் நிறைய பேர் ஏமாற்றிட்டுருக்காங்க. ட்ரைனிங்கிற பேரில் நிறைய பேர் ஏமாற்றிட்டுருக்காங்க. அண்ட் ஃபால்ஸ் ஆப் வந்து அது மாதிரி ஒரு ஆப்பே இல்லாத அதில் போய் பணத்தை கட்டி மாற்றவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. தயவு செஞ்சு அது மாதிரி ஸ்கேமில் போய் மாட்டிக்காதீங்க. ஐபிஓஸ் நீங்கள் போகலாம், பட் என்ன கம்பெனி தெரிஞ்சிட்டு போகிறது வந்து புத்திசாலித்தனம். இப்போ ரீசெண்டாக ஓலா வந்துச்சு. ஓலா ஐபிஓ வந்து டக்குன்னு டபுள் ஆச்சு. ஆல்மோஸ்ட் வந்து 157 வரைக்கும் போயிட்டு இப்போ வந்து அந்த 120, 127 அந்த ஜோனில் இருக்குது.
ஓலா கம்பெனி நல்ல கம்பெனியா? இன்றைக்கு வரைக்கும் அவங்க லாஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் கம்பெனியோட பேக்ரவுண்ட் எடுத்து பாருங்கள். வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் 2 வீலர் மேனுஃபேக்சரர், எலக்ட்ரிக். சொந்தமாக பேட்ரி போட்டாச்சு, சொந்தமாக சிப்பு மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது காருக்கான ஃபேக்ட்ரி போட்டுட்ருக்காங்க, பேட்ரிக்கான ஃபேக்ட்ரி போட்டுட்ருக்காங்க. இது ஜென்யூனா? எஸ், ஜென்யூன். இதில் வந்து நிறைய வெஞ்சர் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வெளியில் போகிறதுக்கோசம் தான் பப்ளிக் இஷ்யூ வந்தாங்க. இது உண்மையா? எஸ், உண்மை. ஓனர் வந்து அவங்களோட ஷேரை டைல்யூட் பண்ணாங்களா? எஸ், உண்மை. இல்லைன்னு நான் சொல்ல. கரண்ட்டாக ஓனரோட கெப்பாசிட்டி என்ன, அவங்க என்ன பொசிஷன் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க, இது மாதிரி ஒரு பேசிக் பேக்ரவுண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்றது நீங்கள் முடிவு பண்ணலாம். ஜென்ரலாக உங்களுக்கு வந்து ஷேர்ஸ் பற்றி எனக்கு எதுவுமே தெரியல, நம்பர்ஸ் பார்க்க தெரியலன்னு சொன்னால் டைரெக்டாக மார்க்கெட்டில் போங்க. எங்கேயாச்சும் நீங்கள் போகிறீங்கன்னா என்ன கம்பெனிஸ் என்ன ஓடிட்டுருக்குன்றது நீங்கள் பார்க்கும் போதே அந்த கம்பெனிக்கு ஷேர் இருக்கான்னு பார்த்தா நீங்கள் வந்து பை பண்ணலாமா வேணாமான்றது முடிவு பண்ண முடியும். இதை வந்து ஒரு சிம்பிளான என்ன சொல்கிறது, ஒரு காம்ப்ளெக்ஸ் இல்லாத ஒரு விஷயம். நம்ம 2 ஸ்டாக் பற்றி பேசணும். 3வது ஸ்டாக் பற்றி நம்ம பேச ஆரம்பித்தோம், வேதாந்தா. வேதாந்தா வந்து ஏற்கனவே வந்து ஒரு லாங் டேர்ம் டார்கெட் பற்றி நம்ம பேசியிருந்தோம். வேதாந்தா நல்லா இருக்குது, ஒரு பிரேக் அவுட் லெவலில் நின்றுட்டுருக்கு. இந்த பிரேக் அவுட் ஆச்சுன்னு சொன்னால் ஒரு பெரிய மூவ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது 1. 2வது பார்க்கலாமே, நீங்கள் தொடர்ந்து ப்ரோக்ராம் பாருங்கள், நம்ம நிறைய இது மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு போகலாம். கோல்டை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து கோல்டை பொறுத்த வரைக்கும் அதே லெவலில் தான் மெயின்டைன் ஆகிட்டுருக்கா. அந்த ஹையர் சைடில் ஒன்றும் பெருசாக மாற்றங்கள் கிடையாது. சம்வேர் க்ளோஸ் அபவுட் 2520, 530, 40 அந்த ஜோனில் தான் வந்து உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓடிசி மார்க்கெட்டில் வந்து கோல்டை எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் சம்வேர் க்ளோஸ் அபவுட் 2547 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் ஸ்பாட் மார்க்கெட், ரைட், நீங்கள் போயிட்டு கடையில் காசு கொடுத்து நீங்கள் வாங்குறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி டேட்டில் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து 2512 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 1. 2வது வந்து ருப்பி டேர்ம்ஸில் 7420, 430 லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது சென்னையில் 24 கேரட் ஜிஎஸ்டியோட ட்ரேட் ஆகிற ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 88,500 லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதுவும் சென்னையில் 999 குவாலிட்டி ஜிஎஸ்டியோட ஹோல்சேல் ரேட் சில்வர். டாலர் டேர்ம்ஸில் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் வந்து க்ளோஸ் டு அபவுட் $30 பக்கமாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓடிசியை பொறுத்த வரைக்கும் ரைட் ஓவர் தி கவுண்டர் 30.43 லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சரி, இதெல்லாம் வந்து முக்கியமாகவே கிடையாது. நீங்கள் வந்து இந்தியா விக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 0.75% வந்து கம்மியாக இருக்குது, இழுத்து போட்டு தூங்கிட்டுருக்கு. 13.7 லெவலாக நிற்கிது. ஸோ எந்த விதமான டென்ஷனும் இல்லை. ஞாபகம் வச்சுங்க, ரஷ்யா வந்து ஆல் அவுட் வார், ரைட். தலைவர் நேற்று மட்டுமே ஒரு 100 மிசைல் ட்ரோன்ஸ் அனுப்பியிருக்கிறாரு. ஏன் அனுப்புனார்? யுக்ரைனை வந்து ரஷ்யாவுக்கு உள்ளே பூந்து அடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு கணிசமான ஒரு பகுதியை வந்து அவங்க பிடிச்சி வச்சிட்ருக்காங்க. அவங்களோட ஐடியா என்ன, இந்த இடத்த நான் பிடிச்சி வச்சதை ட்ரேட் பண்ணிக்கலாம், ஏன் இடத்த பிடிச்சதை நீ விடு, நான் இந்த இடத்த விடுறேன்னு சொல்லி. 1. 2வது 9/11 தாலிபான் வந்து இவங்களை அட்டாக் பண்ணாங்களே யூஎஸில், அதே மாதிரி ஒரு பில்டிங் ட்ரோன் வந்து ஒரு ரஷ்யன் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இடிக்குது. அந்த பழைய நினைவுகள் தான் வருது. தலைவர் சும்மா விடுவாரா? போட்டு நொறுக்குறான். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா யுக்ரைனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆர் யுக்ரைனோட கேபிட்டலை வந்து பெரிய லெவலில் வந்து அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க. 100 ட்ரோன்ஸ் நேற்று மட்டும் போயிருக்கு. 100 மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் இன்றைக்கும் அட்டாக் போயிட்டுருக்கு. இது 1. 2வது லெபனானுக்கு மேலே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இஸ்ரேலில் வந்து 100 ஏர்க்ராஃப்ட்ஸ், எவ்வளோ 100 ஏர்க்ராஃப்ட்ஸ் கூட்டிகிட்டு போய் அடித்தாங்க. அவன் அடங்கலை, அவன் திருப்பி அடிக்கிறான், ரைட். 100 ஏர்க்ராஃப்ட் போய் லெபனான் மேலே பூரா பாம்பிங் பண்ணிவிட்டு திரும்பி வராங்க. அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் அவன் வந்து மிசைல்ஸ் விடுறாங்க. இப்போ அவங்களும் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்கன்றது பார்க்கணும். ஹூத்தி ரெபிள்ஸ், ரைட், ரெட் சீயில் வந்து இன்னொன்று கப்பலை வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவ் சைடில் போயிட்டுருக்கு. இது ஒரு சைடு அப்படியே இருக்கட்டும். இந்த கதை வந்து தொடர் கதையாக போயிட்டுருக்கு, இது அப்படியே ஒதுக்கி வைங்க. புது கதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் டாலர் இண்டெக்ஸ். நேற்றே வந்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம், டாலர் இண்டெக்ஸ் வந்து ஒரு டேஞ்சர் ஜோனில் இருக்குன்றது. நேற்று ரொம்ப நாளைக்கு அப்புறமா, பல மாதங்களுக்கு அப்புறமா ஒரு நியூ லோ வந்து பண்ணிச்சு. லாஸ்ட் 8-10 மந்த்ஸில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதான் வந்து நியூ லோவாக இருந்துச்சு. 100.57 அந்த லெவலில் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படி புல் பேக்கான அட்டம் பண்ணிகிட்ருக்கு. ஏன்னு சொன்னால்
அந்த 100 லெவலில் உடைச்சால் தலைவர் வந்து 97க்கு வருவார். 97 உடைச்சால் கீழே 88 காட்டுது. 97 வந்து ரொம்ப டேஞ்சரான விஷயம். ஞாபகம் வச்சுங்க, டாலர் எவ்வளோக்கு எவ்வளோ வீக் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ கோல்டு அண்ட் மற்ற கமாடிட்டிஸ் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் தூக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது டெக்னிக்கலாக. பட் யூஎஸ் வந்து பிலோ 100 வருது டாலர் டர்ம்ஸில் ஒன்று. ரெண்டாவது வந்து அவங்க வந்து ரிசெஷனில், டெக்னிக்கலாக ரிசெஷனில் போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி போச்சுன்னு சொன்னால் யூஎஸோட எக்கானமி அடி வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு டாலர் இன்னமும் அடி வாங்கும் ஒன்று. ஸோ டாலர் வீக் ஆச்சுன்னா இதெல்லாம் ஏறும். பட் ரிசெஷனில் இருக்கிறனால கமாடிட்டி ப்ரைஸஸ்லாம் டிமாண்ட் கம்மியாகும். இது அடுத்த தியரி. இதில் எந்த தியரியை பிடிச்சிட்டு மார்க்கெட் போகுதுன்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அடிக்கடி நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறது ஞாபகம் வச்சுங்க, மார்க்கெட் ஒரு க்ரூஷியலான ஜோனில் நின்றுட்டுருக்கு. அந்த ஜோனை மட்டும் மறந்துடாதீங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும், மறுபடியும் நான் சொல்கிறேன், நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்பைரி தேர்ஸ்டே எக்ஸ்பைரி இருக்குது. ரோல் ஓவர் வந்து இது வரைக்கும் ஹெல்த்தியாக போயிட்டுருக்கு. பட் ஒரு நியூ ஜர்க் கொடுக்கறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இன்னமும் 25,420 40க்குள்ளே அந்த ஜோன் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்றதை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். 29 வேர்ஸ் சினாரி 30 ஸோ இது மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். டார்கெட் வந்துருச்சுன்னு சொன்னால் எக்ஸிட் பண்ணுறதுக்கான வழி பாருங்கள். சரி, தொடர்ந்து பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு சில ஸ்டாக்ஸ் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஸ்டாக்ஸில் வந்து ஆர்இசி நல்லா இருக்குது. அண்ட் ஒரு 8-10% அப்சைடுக்கான மூவ் நிறையா இருக்குது. பார்த்து நீங்கள் ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறமா என்டர் பண்ணுமா வேணாமான்றது டிசைட் பண்ணுங்கள். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.